ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாத்துக்கறி மிளகு வறுவல் பண்ணலாம் வாங்க. அம்மா என்ன கறிமா அது? வாத்துக்கறி என்னோட ஃபேவரட்மா. அதுக்கோசம் தான் வாங்கினது. நீ ஊருக்கு போறல, வாத்துக்கறி போட்டு ஊருக்கு அனுப்பிச்சிடலாம். ஓ, ஃபேவரட் கொடுத்துடலாண்ணா. அப்ப ஒரு வாத்து மாமா 380 ரூபாமா. சரி மாமா, அது எவ்வளவு கிலோவா இருந்தாலும் நான் வாத்து கணக்கு கிலோ இல்ல. ஆமா, ஒரு வாத்து முழுசா ஒரு வாத்து வந்து 380 ரூபா. அது வந்து கிலோ வந்து 1 கிலோ இருக்கும், 3/4 கிலோ இருக்கும், 1/2 கிலோ எப்படி வேணாலும் இருக்கும். நம்ம பார்த்து சூஸ் பண்ணோம்னா அவங்க பிடிச்சி அதை கட் பண்ணி தருவாங்க. இது கோழிக்கறி எவ்வளவு மாமா இப்ப கிலோ? கோழிக்கறி வந்து 240 ரூபாமா. அப்ப கோழியோட வாத்து அதிகமா? நம்ம வாத்து அது. இது வந்து கிலோ வந்து லூஸ்ல தருவாங்க, அது லூஸ்ல தர மாட்டாங்க, சதா தருவாங்க. அம்மா, மாமா சொன்னாருமா ஒரு வாத்து 380ஆமா. இங்க பாருமா 380ஆமா இவ்வளவும். ஐயா, இது ஒரு வாத்து தாமா 380. 2 வாத்து 760 ரூபாய். ஐயோ, அப்ப இந்த கறி இவ்வளவு கடாயில இருக்கிற அளவு 760 ரூபாய். இந்த ஏரியா மாமா வாங்கிட்டு வந்தது கோவிலம்பாக்கம், தாம்பரம். நன்மனம் பக்கத்துல தாம்பரம். நன்மனம் பக்கத்துல கோவிலம்பாக்கம். நண்பங்கள் பக்கத்தில் கோவிலம்பாக்கம்ன்றதுல வாத்துக்கறி வாங்கியாச்சு. எவ்வளோ கிலோன்னுலாம் தெரிஞ்சாச்சு. இப்போ வாத்துக்கறி பண்ணலாம் வாங்க. சட்டியில் கடாயில் நல்லெண்ணெய் விட்டு கடுகு, ஜீரகம், சோம்பு, கருவேப்பிலை, வெங்காயம்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வாழ்வு கலையும் நிறைய மசாலா போடக்கூடாது பொதுவாகவே. ஆமாம் சித்ரா, அந்த மசாலாவே நெஞ்சிலே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம் வந்து ரொம்ப போடவே கூடாது. அதுக்கப்புறம் தக்காளி போட்டுட்டு இஞ்சி பூண்டு விழுதம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் வாத்துக்கறி க்ளீன் பண்ணி வச்சுட்டு நல்லா போட்டுக்குங்க. மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுக்குங்க. 1 இல்லை 1.5 டம்ளர் தண்ணி போதுங்க. ஒரு 20 நிமிஷம் நல்லா மூடி வச்சா வெந்துடுதுங்க. இது எங்கள் அக்கா தான் பண்ணுறாங்க. வாத்துக்கறி பண்ணுறதுல அவங்க எக்ஸ்பர்ட். இதுனா சித்ரா கறி குழம்புக்கு மிளகு தூளா? இல்ல, வெறும் மிளகு, சோம்பு, கொஞ்சம் சீரகம். ஓ, 3 மிளகு, சோம்பு, சீரகம் இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கறிக்கு எப்பவுமே நாட்டுக்கோழிக்கு, வாத்துக்கறிக்கு, இதுக்கு இந்த மிளகு, சோம்பு, சீரகம் இதையும் நம்ம தட்டி போட்டு இது ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சா கண்டிப்பாக சூப்பராக வெந்துடுதுங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு இறக்குனா முடிஞ்சது. சுட சுட ரசம் ரெடி. ரசத்துக்கும் இதை வந்து மிளகு தொக்கு வச்சு சாப்பிட்லாம். சுட சாதத்துலேயும் இந்த தொக்கை போட்டு பரட்டிக்கலாம். நாட்டுக்கோழி வறுவல் மாதிரியே இருக்குங்க. அதே மாதிரி தான் இருக்குது. அதனால் வாத்துக்கறியும் ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணுங்கள்.